ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கிச்சனில் டீ கடைகளில் செய்கிற மாதிரியான பஜ்ஜி ஈஸியாக நம்ம வீட்டிலையே எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். இந்த பஜ்ஜி டீ காஃபி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க இந்த சுவையான பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாழைக்காய் பஜ்ஜி செய்கிறதுக்கு 2 வாழைக்காய் எடுத்திருக்கேங்க. இப்போ நல்லா தோல் சீவிட்டு மெல்லிசாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வாழைக்காய் பஜ்ஜி போடுறதுக்கு மாவு நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. அதில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேங்க. இப்போது கடலை மாவை பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க. கடலை மாவு எடுத்த அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேங்க. நம்ம எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பு இல்லைன்னா டம்ளர் எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா எடுத்திருக்கேங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேங்க. இது கலருக்காக தான், காரம் அவ்வளோவா இருக்காது. 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் எடுத்திருக்கேங்க. இது காரத்துக்காக சேர்க்குறேன். நீங்கள் இதை விட கம்மியானாலும் எடுத்துக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். கட்டி பெருங்காயம் சின்ன பீஸாக எடுத்திருக்கேங்க. கட்டி பெருங்காயத்தை 10 நிமிஷம் சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா கரைச்சிட்டு இப்போ மாவில் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி தூள் பெருங்காயத்தை விட கட்டி பெருங்காயம் சேர்க்கும் போது பஜ்ஜி நல்லா வாசனையாக இருக்குங்க. இப்போ கரைச்சி வச்சுருக்க கட்டி பெருங்காயத்தை மாவில் சேர்த்துக்கலாம். கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. உப்பு, மிளகாத்தூள், பெருங்காய தண்ணி, மாவு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நிறைய தண்ணி சேர்த்துற வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கலந்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இட்லி மாவு பதத்துக்கு இந்த அளவுக்கு நல்லா மாவை கரைச்சி வச்சுக்கணுங்க. பஜ்ஜி மாவு நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இனி நம்ம பஜ்ஜி சுட ஆரம்பிச்சிடலாங்க. வாணலியில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கலக்கி வச்சுருக்க பஜ்ஜி மாவில் ஒவ்வொரு வாழைக்காயாக எடுத்து பஜ்ஜி மாவில் 2 பக்கமும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு எண்ணெயில் சேர்த்துக்கலாங்க. இதே மாதிரி எல்லா வாழைக்காயும் எடுத்து மாவில் அப்ளை பண்ணி எண்ணெயில் போட்டுக்கலாங்க. பஜ்ஜிக்கு பெருங்காயத்தூள் சேர்க்காமல் கட்டி பெருங்காயமாக சேர்த்து இந்த மாதிரி கரைச்சி சேர்த்திங்கன்னா பஜ்ஜி இன்னமும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஒரு பக்கம் நமக்கு வெந்துருச்சு. இப்போ இன்னொரு பக்கம் நம்ம திருப்பிக்கலாங்க. ஃப்ளேம் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. அப்போ தான் நம்மளுக்கு எண்ணெயும் ரொம்ப குடிக்காது, இல்லைனா எண்ணெய் குடிச்சிரும் லோ ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா. இப்போது ஒரு சைடு நமக்கு வெந்துருச்சு. இப்போ இன்னொரு சைடு இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பிக்கலாங்க. எண்ணெயோட சலசலப்பு கொஞ்சம் அடங்கிருச்சு. இப்போ இன்னொரு சைடு பஜ்ஜியை நான் திருப்பிக்கிட்டேங்க. 2 பக்கமும் நமக்கு நல்லா வெந்துடணும். இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பஜ்ஜி எடுத்துக்கலாங்க. இப்போ 2-3 நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெயோட சலசலப்பு நல்லா அடங்கிருச்சு. நல்ல சுவையான டீ காஃபி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்டியான பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் பஜ்ஜி ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை மீட் பண்ணுறேன். Thank you for watching, friends.